Hello everyone. So இன்னைக்கு வந்து நம்ம நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ண போறோம். ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அர்த்தம் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம். 9:15 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடணும். ஒன்ஸ் டார்கெட் ஆர் ஸ்டாப் லாஸ் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எல்ஸ் நமக்கு 9:45 என்ன ப்ராஃபிட் லாஸ் இருக்கோ அதில் நமக்கு ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ அதே மாதிரி இந்த ரோபோலிங் ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் இண்டிகேட்டர் பேஸ் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துரும். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்து ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். ஸோ இன்னைக்கு டேட்ஸ் அதை பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா September 23 அண்ட் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 25,275 இருக்கு. நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். 25,300 கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் எடுத்துருக்கோம். சேம் ஸ்ட்ரைக் பேஸில் கால் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸில் ஸ்ட்ரைக் ஒன் கால் ஆப்ஷன் தரணும். தென் ஸ்ட்ரைக் டூ புட் ஆப்ஷன் தரணும். இப்போ ரோபோல ஃபீட் பண்ணிக்கலாம். இங்கே டேட்டா ஃபீடில் ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். தென் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். இப்போ லாட் சைஸ் 40 மாற்றிக்கலாம் கால் ஆப்ஷனுக்கு. தென் புட் ஆப்ஷனுக்கும் லாட் சைஸ் 40 மாற்றிக்கலாம். ஸோ இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணுறோம் 20,000க்கு. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராடல் பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி வந்தால் கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வந்தால் புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 15,000 தேவைப்படும் நிஃப்டிக்கு. இதே நீங்கள் பேங்க் நிஃப்டி பண்ண போறீங்கன்னா 30,000 தேவைப்படும். அதே மாதிரி ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு நீங்கள் 500 rupees ஃபிக்ஸ் பண்ண முடியும். நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போறீங்கன்னா நீங்கள் 5,000 rupees ஃபிக்ஸ் பண்ணலாம். கேபிட்டல் வந்து உங்களுக்கு 1.5 lakh தேவைப்படும் நிஃப்டிக்கு. ஓகே. ஸோ இந்த அக்டோபர் 1லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் ஐபி இருந்தால் நீங்கள் வந்து ஆல்கோ ரெடி பண்ண முடியும். ஸோ உங்கள் ப்ராட்பேண்ட் ப்ரொவைடர் வந்து நீங்கள் ஸ்டாட்டிக் ஐபி தருவாங்க. ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட ஸ்டாட்டிக் ஐபி வாங்கிட்டு நீங்கள் ஆல்கோ ட்ரேடிங் பண்ணலாம். இனிமேல் இல்லைன்னா நீங்கள் விபிஎஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஆல்கோ ட்ரேடிங் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கண்டிஷன் இருக்கலாம். ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கலாம், இல்லை இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இண்டிகேட்டர் சூப்பர் ட்ரெண்ட் இருந்தால் சூப்பர் ட்ரெண்டில் எப்போல்லாம் நமக்கு பை என்ட்ரி வருதோ அப்போ கால் ஆப்ஷன் வைக்கணும். சூப்பர் ட்ரெண்டில் செல் என்ட்ரி வரப்போ புட் ஆப்ஷன் வைக்கணும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். க்ளோசிங் ஆஃப் த கேண்டில் நமக்கு என்ட்ரி வந்துடும். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு ஃப்ளாட் ஓப்பனில் தான் இருக்குது. கேப்னு எதுவும் கிடையாது. இப்போ செல் என்ட்ரி வந்திருக்கு. ஃபியூச்சரில் புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ 6,000 ப்ராஃபிட் இருக்குது இப்போ. ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு ஃபியூ செகண்ட்ஸில். ஓகே. ஸோ நீ கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 20,100 rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். ஓகே. ஸோ புட் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 83.5. தென் ஸ்கொயர் ஆஃப் ஆன ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 90.2. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் எக்ஸிக்யூஷன் டைம் இதில் பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 20,100 பண்ணியிருக்கோம். இந்த ரோபோ விஷயம் டவுட்னு காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டா பெஸ்ட். தேங்க்யூ.